ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த பல முக்கியமான ஆடியோக்கள் வெளிவந்திருக்கு. விடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா, அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா, அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். பணக்காரனாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பாக இருக்கு. நல்ல நல்ல ஃபிகராக இருக்குது, அது வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சுருக்கான், அதுதான் வெறுப்பாக இருக்கு. அப்போ இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்ட்டின் இந்த கொடுத்தோட ரெமி மார்ட்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், இது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், இது தெரியாம. யாருக்கிட்ட எப்ப புரிய வைப்ப? என்ன பிரச்சனை இப்போ? அண்ணன்னா என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு? இப்போ எப்படி சரியா வரும், பேசுறது எப்படி சரி வரும், இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டது. இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசினது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல, சரி பண்ண வேண்டியதானே. போய் பேசுறான், அதான் வேணாம் புரியல. சொல்லு சொல்லு சொல்லு, விஷயத்த சொல்லு. வேணாம் அமைதியா இருக்க சொல்லுப்பா, அமைதியா இருக்க சொல்லியிருக்காரு. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன், விட போறேன், நான் கொஞ்ச நாள் அமைதியா தான் சொல்றேன். இருடா, ரொம்ப ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. நான் Facebookல போட்டது பிரச்சனை ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேக்குறேன்ட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன சொல்றேன், இந்த பாரு, இல்ல நீ சரி பண்ண வேண்டாம். நான் எங்க பேசி என்ன முடிவை கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன். இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்க காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரனையும் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களா ஒரு பிசிறுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நித்யானந்தாவை சுற்றி உள்ள பெண்களை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் சாட்டை துரைமுருகன் உயர்தர மதுபானம் வேணுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இடும்பாவனம் கார்த்திக் அவர் ஒரு பெண்ணை காதலித்து ஏமாற்றி அந்த ஒரு ஆடியோவும் இருக்குது. மேலும் பல ஆடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் உள்ள கருத்தை வச்சே பேசுவாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சிந்திக்கணும்னா, இந்த ஆடியோ ஏன் இப்போ ரிலீஸ் ஆகுது, இதை யார் ரிலீஸ் பண்ணுறா, இது ரிலீஸ் ஆகுறதுனால இங்கே என்ன தாக்கம் ஏற்பட போகுது, அப்படி தான் நம்ம சிந்திக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஆடியோ வீடியோ ரிலீஸ்க்கு மட்டும் ஒன்று சொல்லிடும். நீண்ட நாட்களாக இந்த பிண்டாரிகளுடைய ஆயுதமாகவும் இது இருக்குது. இப்போ ஒரு நல்லவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்கு இந்த பிராமணர்களோ இல்லை அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற தெலுங்கர்களோ என்ன செய்வாங்கன்னா, அந்த நல்லவருடைய ப்ரைவேட் வீடியோஸையோ இல்லை ஃபோட்டோஸையோ இல்லை அவர் பேசின ஆடியோஸ்லாம் எடுத்து அதை எடிட் செஞ்சு மார்க் செஞ்சு அதை வச்சு பிளாக்மெயில் செய்வாங்க. இல்லை நேரடியாக மக்கள் மத்தியில் பரப்பி விட்டுருவாங்க. மக்களும் குழம்பி போவாங்க. இதை நம்ம யாருக்கு சொல்கிறோம்? ஒரு நல்லவருக்கு இப்படி செய்வாங்க. பெரும்பாலான சாமானிய பெண்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் கயவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் இதுதான். அவங்களுடைய ப்ரைவேட் சாட்டையோ இல்லை காதலுடன் நெருங்கி இருப்பதையோ அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்தோ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து பெண்கள் வந்து பயப்படவே கூடாது. ஏன்னா இவங்க பிளாக்மெயில் பண்ணுறதே உங்களுடைய பயத்தை வச்சு தான். இது போன்று பெண்களுக்கு பண்ணாங்கன்னா முதல்ல தன் பெற்றோர்களுக்கு தெரிவிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே நீங்கள் பயம் காட்டணும். இதை நீ வெளியே விட்டனா என்ன ஆகும், உனக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், எப்படி இருந்தாலும் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களை பயன்படுத்த நினைப்பவர்களை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, போலியான ஆடியோக்களை வெளியிடுறதுலாம் நம்மளை பயன்படுத்துறது தான். நம்ம பயப்படாமல் இருந்தோன்னா இது போன்ற செயலை செய்ய மாட்டாங்க. ஒரு கெட்டவர்கள் நல்லவர்களுடைய ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணுறதில்ல, நல்லவர்கள் கெட்டவர்களுடைய ஆடியோ வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தருடைய ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நாம் தமிழர் கட்சி ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோவில் உள்ளது ஏஐ டெக்னாலஜியாகவும் இருக்கலாம், இல்லை முன்பின் வெட்டி ஒட்டப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்லை மெமிக்ரி பண்ணதாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் சாத்தியம்தான். அப்போ நம்ம இதனுடைய உண்மைத்தன்மையை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வழி இருக்குது.
இந்த ரிலீஸ் செய்யப்பட்ட ஆடியோவோ இல்லை வீடியோவோ அதில் இருப்பவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கவனிங்க. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருவருடைய ப்ரைவேட் வீடியோ மாதிரி ரிலீஸ் ஆகுது. ஆனால் அவருக்கு தெரியும் அது கண்டிப்பாக ஃபேக்கான வீடியோ தான். அந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருமே கொந்தளிக்கிறார். அவருமே தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. இதில் உள்ளது நான் இல்லை, இது வேற யாரோ, நான் இப்படி செய்யலை, இந்த இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுமே துரிதமாக இருக்குது. இதன் மூலமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இல்லை இவர் தப்பு பண்ணலை, இவருடைய விளக்கம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுவே ஒரு ஆடியோவோ வீடியோவோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது மிகவும் வைரலானதுக்கப்புறமும் அவங்க கடந்து போக பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரே வார்த்தையில் அது ஏன்னு சொல்லிட்டோ இல்லை அது வெட்டி ஒட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டோ விளக்கம்லாம் கொடுக்காம கடந்து போனாங்கன்னா இதில் ஏதோ உண்மை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆடியோ வீடியோவால் பெரும் தாக்கம் ஏற்படலைன்னா கடந்து போகலாம். ஆனால் இங்கே தாக்கம் ஏற்படுது, இதனால் அவங்களுக்கு அவப்பேர் வருது, ஆனாலும் கடந்து போக பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக இதில் ஏதோ உண்மைத்தன்மை இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நாம் தமிழர் கட்சி ஆடியோவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆடியோக்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் 2-3 நாட்களாகவே கட்சி தலைமையிலிருந்து எந்த ஒரு விளக்கமுமே வரல. இப்போ ஒரு வாரம் கழிச்சு வரதுக்கு வராமையே இருந்துடலாம். அப்போ இந்த ஆடியோவில் இருக்கிறது உண்மைதானா? ஏன் கேட்குறோன்னா இதில் பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரனையும் கொச்சையாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கட்சிக்கு வரக்கூடிய பல லட்சம் நிதியை பற்றி பேசியிருக்காங்க. நேற்று நைட்டு அண்ணன் வீடியோ நீங்கள் போட்டிங்க இல்லையா, அதில் காலையில் எந்திரிச்சு பார்த்தா 3 லட்ச ரூபா கலெக்ட் ஆயிருக்கு. அதுவே ஒன்றும் தெரியாமல் ஏங்க 3 லட்சமா? 5 லட்சம் வந்திருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு. என்ன டேட்டா எடுக்கிறீங்க? 1,36,000 இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறீங்க, நான் நைட்டு மட்டும் 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போட்டு தூங்கிட்டீங்கல்ல, 8 மணி நேரத்தில் 3 லட்ச ரூபா இருக்குது. வெளிநாடு வாழ் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. யார்கிட்ட சொல்லுவேன்? கட்சிக்காரன்ட்ட சொல்லுவேன், முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதான் நான் இருக்கேன். நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணைகளும் பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணைகளும் இவ்வளோ முக்கியமான விடயங்கள் வந்திருக்கு. ஆனால் இவங்க உடனே பதிலளிக்காமல் இவ்வளோ மௌனமாக இருக்காங்க. அப்போ இந்த ஆடியோவில் உள்ளதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது தான் சாட்டை துரைமுருகன் இது சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறாரு. அவர் அந்த வீடியோவில் தெள்ளந்தெளிவாக அவர் மொபைல்லேருந்து எடுக்கப்பட்டது தான்னு தெள்ளந்தெளிவாக சொல்லிட்டார். நான் கேட்பது ஒண்ணுதான், தமிழ்நாட்டில் இந்த அரசியலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய விரும்புகிறதா? தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு வந்துதான் இது நடைபெறுகிறதா? இது ஆரோக்கியமான அரசியலா? முதல்ல ஒரு அதிகாரிகிட்ட என் செல்போன் போது அந்த செல்போன்ல என்னுடைய கட்சி தலைவர் சீமான்ட்ட நான் பேசியது, அவர் என்கிட்ட பேசியது, கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நான் பேசியது, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசியது, இதையெல்லாம் எடுத்து வச்சு பொதுவெளியில வெளியிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது? இதையெல்லாம் எடுத்து வச்சு பொதுவெளியில வெளியிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு பெரிய ஒரு ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கேன். ஒரு போதை நான் விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைச்சேன். காவல்துறையை நான் நம்பினேன். காவல்துறை என்ன சொல்றாங்க, உங்க போன்ல இருந்து ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்றாங்க. வீட்டுல இருந்து யாரும் வரல, அப்போ உள்ள உட்காந்துருக்கேன், ஆதார் கார்டு உங்க பாஸ்வேர்டு சொல்லுங்கன்றாங்க. நானே கொடுங்க, நான் போட்டு தரேங்கிறேன். அப்ப நான் பாஸ்வேர்டு போடுறேன். அதை எப்படி பார்த்து வச்சுக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு ரெண்டு போனுக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான். அந்த பாஸ்வேர்டை போட்டு என் மொபைல ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவரி பண்ணிருக்காங்க. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, என் மொபைல்லேருந்து தான் ஆடியோக்கள் எடுத்தாங்க, ஆனால் அதை வெட்டப்பட்டிருக்கு, ஒட்டப்பட்டிருக்கு, ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அப்படி திரிச்சு வெளியிடுறாங்கன்றார். இவருக்கெல்லாம் ஒன்றும் டெக்னாலஜியை பற்றி புரியாது போல. ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஒருத்தரை பர்ஃபெக்டாக காட்ட முடியும். இப்போ படங்களில் கூட இறந்து போன மனிதர்களெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் உதவியால் தத்ரூபமாக காட்டுறாங்க, அவங்களுடைய குரலை கூட கொண்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய குரலை ஏஐ தொழில்நுட்பத்தில் ரொம்பவே சுலபமாக காட்ட முடியும். நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஒரு பொய்யான ஆடியோக்களை உருவாக்கணும்னா அதுக்கு இவருடைய செல்லை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இவருடைய மொபைல் ஃபோனை வாங்காமையே துல்லியமாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே இவர் செல்லிருந்து தான் ஆடியோக்களும் வீடியோக்களும் லீக் ஆச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதே போல ஆடியோக்கள் லீக் ஆகுது. ஆனால் அப்பயும் சரி இப்பயும் சரி சீமான் இந்த துரைமுருகன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் பாருங்களேன், சரி கட்சி சார்ந்த ஆடியோக்கள்லாம் சாட்டைக்கிட்ட இருக்கு, ஆனால் இடும்பாவனம் கார்த்திக்குடைய காதல் விவகாரம் ஆடியோ இவர் கையில் ஏன் இருக்கு? இவர் அதை வச்சு என்ன பண்ண போறாரு? எல்லா ஆடியோக்களையும் இவர் மொபைல்ல தானே எடுத்தாங்க. இந்த ஆடியோ ஏன் இவர் மொபைல்ல இருக்கு?
அப்போ இதுலேருந்துலாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இந்த வல்லாதிக்க சக்திகள் தான். இந்த ஆரிய திராவிடத்துடைய அனுமதி இல்லாமல் இதை ரிலீஸ் பண்ணவே முடியாது. இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த நாம் தமிழர் கட்சியை வச்சு ஏதோ ஒரு செயலை செய்ய வைக்க பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே சாட்டை துரைமுருகனை கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது எப்படி சொல்கிறோன்னா, சாட்டை துரைமுருகன் எதுக்கு இப்போ ரீசெண்டாக கைதானார்? கருணாநிதியுடைய பாடலை பாடினதுக்கு. அதுவும் இவர் பாடின பாட்டில் யாரோ பாடினாருன்னு சொல்லி ஒரு பாடியிருக்கார். கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி. இதுக்கு யாராச்சும் வந்து மெனக்கெட்டு கைது பண்ணுவாங்களா? அது ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிட்டார். அப்போ ஒரு சாதாரண விடயத்துக்கு கைது நடக்குதுன்னா அதுக்காக கைது நடக்கவே இல்லை. அவங்க இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே அவருடைய மொபைல்லேருந்து ஆடியோ எடுக்கிறதுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு சாதாரண கருணாநிதி பாட்டுக்காக கைது பண்ணாங்கன்னா மீண்டும் அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும். இதனால டிஎம்கேக்கு தான் அசிங்கம். அப்படி தான் ஆயிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சே கைது பண்ணுறாங்கன்னா இந்த பாட்டுக்காக கைதே பண்ணலை, இந்த ஆடியோ ரிலீஸுக்காக தான் அந்த கைதே நடந்திருக்கு. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்குமே இந்த பிண்டாரிகளுடைய ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. இவங்களுடைய கேம் பிளான் எதுவாக வேணா இருக்கட்டும். ஆனால் மக்களுக்கு நமக்கு என்ன தெரிய வருது, நாம் தமிழர் கட்சியை பல தமிழ் தேசியவாதிகள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியான இந்த ஆடியோக்கள்லேருந்துலாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை இனியும் தமிழர்கள் பின்பற்றணுமா? இவங்க ஆடியோவில் பேசுனதுக்கும் இந்த ஆரியம் திராவிடம் பேசுறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஆரியம் திராவிடம் அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லைன்னா எதுக்கு தூய தமிழ் தேசியத்தை விரும்பும் தமிழர்கள் இனியும் இந்த கட்சியில் பயணிக்கணும்? நம்ம 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல தூய தமிழ் தேசியவாதிகள் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஆரியன் திராவிட பண்ற அதே தப்ப இவங்களுமே பண்ணிட்டு அதுக்கு ஐடிவிங் வச்சு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால 5ஆம் தமிழர் சங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, கூடிய விரைவில் நாம் தமிழர் கட்சியை பற்றி, சீமானை பற்றி ஒரு விழியம் வெளியிட போறோம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தொண்டர்கள்லாம் அடுத்து வரப்போற விழியத்தை கண்டிப்பா பாருங்க. இந்த பிராமணர்கள் தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்குள்ள எப்படி தமிழர்களை சிக்க வச்சிருக்காங்கன்றதெல்லாம் அடுத்த விழயத்தில் தெளிவாக சொல்லுவோம். மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.